குவாலத்தரங்கானோ பந்தாய் பத்து பூரோ 2 கடற்கரை அருகே மனித எலும்புக்கூடுகள் என நம்பப்படும் 34 துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றிரவு 10 மணி அளவில் பொதுமக்களிடமிருந்து அது குறித்து தகவல் கிடைத்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அஸ்லி மொமானோ தெரிவித்தார். இதையடுத்து தெலங்கானா குற்ற புலனாய்வு துறையின் தடயவியல் பிரிவு சம்பவ இடம் விரைந்தது. JKR குடியிருப்புக்கு பின்னால் கைவிடப்பட்ட புதர் பகுதியில் அந்த எலும்பு துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. மேற்கொண்டு சோதனை செய்வதற்காக உடற்கூறு மற்றும் ரசாயன துறைக்கு அவை அனுப்பப்பட்டன. எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தருகே பழைய சுடுகாடு எதுவும் இருக்கின்றதா அல்லது அது தனியாருக்கு சொந்தமான நிலமா என்பதும் விசாரிக்கப்படுகிறது. மருத்துவ மற்றும் ரசாயன பரிசோதனையின் முடிவுகளுக்கு பிறகே பாலினம், இறந்த காலகட்டம் உள்ளிட்ட விவரங்கள் தெரிய வரும் என அஸ்லி கூறினார். தற்சமயத்திற்கு திடீர் மரணம் என அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் யூகங்களை கிளப்பி விசாரணைக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.